எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீகம். வணக்கங்க. எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் கோவிப்பிரியங்க. நான் ஒரு ஜோதிடம் மக்களுக்கெல்லாங்க மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு ஒரு முகூர்த்தம் இருக்குங்க. மைத்ரேயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல்ல அதுக்கு ஒரு விளக்கம். நட்பு, அன்பு, கருணை அப்படின்னு பேருங்க. நம்ம இந்த முகூர்த்தத்தை விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாம் பயன்படுத்துகிறோங்க. அது எதுக்காக? மைத்ரேய முகூர்த்தத்தின் மகிமை. இந்த தலைப்பே என்ன அப்படின்னாங்க, மகிமை. அதாவதுங்க, கடன்களை சீக்கிரமாக கட்டுறதுக்கான ஒரே முகூர்த்தங்க. எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அந்த மைத்ரேய முகூர்த்தம்னு ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு கிழமையிலையும் அந்த முகூர்த்தம் உருவாகுதுங்க. இது எப்படி அப்படின்னாங்க, ஒரு மைத்ரேய முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் சீக்கிரம் உங்களுடைய கடனை கட்டி முடிச்சலாம். எவ்வளோ பெருங்கடனாக இருந்தாலும் கொடுக்க முடியலனா கூட அந்த முகூர்த்த நேரத்தில் அவர் பேரை போட்டு ஒரு சீட் போட்டு எழுதி, இவருக்கு நான் இந்த இவ்வளோ தொகையை வர வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி வாங்கின தொகையில் ஒரு பங்கு எடுத்து வச்சு அவர் பேரை போட்டு எழுதி ஒரு கவரில் போட்டு அந்த முகூர்த்த நேரத்தில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக அவங்க கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடப்பட ஆரம்பிச்சிருங்க. அந்த முகூர்த்தங்கள் வந்துங்க, நட்பு, அன்பு, கருணைன்னு சொல்கிற மாதிரி சீக்கிரமாக வாங்கிய தொகையை சீக்கிரமாக நான் இங்கே அடைச்சி உங்களுடைய கடனை தீர்த்தலாம். அது இல்லாமல் உங்களோட இதில் பெருந்தொகையாக இருந்தாலும் அதை உங்களை சிரமப்படுத்தாமல் சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்துரும். இந்த மைத்ரேய பொருத்தம் செவ்வாய்க்கிழமையில் அஸ்வினி நட்சத்திரத்தில் விருச்சிக லக்னத்தில் வரும்போது அந்த மைத்ரேய முகூர்த்தம் உருவாகுங்க செவ்வாய்க்கிழமையில். அதே மாதிரியே செவ்வாய்க்கிழமை அனுச நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நீங்கள் அதே விருச்சிக லக்ன நேரத்துலையும் இந்த நாட்கள் நட்சத்திரங்கள் வரும்போது தவற விடாமல் நீங்கள் அந்த கடன் அடைக்கிறனால இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சீக்கிரமாக கடன் கட்டிடலாங்க. அதே மாதிரியே வெள்ளிக்கிழமை வருதுன்னு வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமையிலையும் அனுச நட்சத்திரம், அதே மாதிரியே விருச்சிக லக்னம் வரக்கூடிய நாளில் முக்கியமாக அனுச நட்சத்திரம் வரக்கூடிய இது எல்லாமேங்க இந்த மைத்ரேய முகூர்த்தம் வரக்கூடிய நட்சத்திரமாக அமையுங்க. அதில் குறிப்பாக வெள்ளிக்கிழமை வந்ததுன்னா நீங்கள் கட்டாயமாக விடாமல் அந்த முகூர்த்த நேரத்தில் கடன் தொகையை கொண்டு போய் கட்டலாம். நம்ம அவங்க நேராக கொண்டு போய் ஒரு நபருக்கு கொடுக்குறோம்னா வர சொல்லி கொடுக்கலாம், நம்மளே தேடி போய் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா பேங்க்கில் லோன் தான் வாங்கியிருக்கோம், கடனாக வாங்கியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் அந்த முகூர்த்த நேரத்தில் போய் இந்த வெள்ளிக்கிழமை அனுச நட்சத்திரம் விருச்சிக லக்னத்தில் போயும், செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்தில் முக்கியமாக அது அஸ்வினி நட்சத்திரங்க விருச்சிக லக்னத்தில் போயும் கடனை பேங்க்லேயோ இல்லை நம்ம ஃபைனான்ஸ்லேயோ இல்லை ஒருத்தட்ட எங்கே வாங்கியிருக்கோமோ அவங்களுக்கு போய் அந்த நேரில் சின்ன சின்ன தொகைகளாக கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய தொகைகளாக இருந்தாலும் உங்கள் கடன் விடுபட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. கடன் சீக்கிரமாக உங்களை விட்டு வெளியே போயிருங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த முகூர்த்த நேரத்தில் கட்டாயமாக மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் யார்கிட்டையுமே எந்த பொருளும் கடனாக வாங்கக்கூடாதுங்க. வாழ்க்கையில் நீங்கள் அப்படி எந்த பொருளும் அந்த முகூர்த்த நேரம் மைத்ரேய முகூர்த்த நேரம் நடக்கிற நேரத்தில் வாங்கிட்டீங்கன்னா, அதாவது செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துலேயும் அந்த விருச்சிக லக்னத்துலேயும், அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துலேயும் அந்த விருச்சிக லக்னத்துலேயும், அதே போல் நமக்கு ஒரு சில வியாழக்கிழமையில் அதே மாதிரியே நமக்கு அந்த முகூர்த்தத்தில் அனுச நட்சத்திரம் விருச்சிக லக்னத்துலேயும் அந்த கடனை வாங்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் திருப்பி செலுத்தவே முடியாத கடைசி வரைக்கும் கடனானாவே நம்ம இருக்கிற மாதிரி சூழ்நிலை கொண்டாந்து விட்டுருங்க. தயவுசெய்து கடன் வாங்க போனால் அந்த நேரம், அந்த லக்கணம், அந்த நட்சத்திரம் இல்லாத நாளில் வாங்கினீங்கன்னா ஒரு கடனை வலிமையாக திருப்பி கட்டி நல்ல பேர் புகழோட வெளியே வந்துடலாங்க. யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய லோனாக இருந்தாலும், இல்லை ஒரு கடன் வாங்குகிற சின்ன தொகையாக இருந்தாலும் எக்காரணம் கொண்டு போய் இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, செவ்வாய்க்கிழமை அனுச நட்சத்திரம் விருச்சிக லக்னம், அதே மாதிரி வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அதே அனுச நட்சத்திரம் விருச்சிக லக்னம், அதே மாதிரி நமக்கு செவ்வாய்க்கிழமையிலேயும் அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் விருச்சிக லக்னம். இந்த 3 நாட்களில் எக்காரணம் கொண்டு போய் கடன் மட்டும் வாங்கிறாங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை இல்லையில் எவ்வளோ வேதனைப்படுத்த முடியுமோ அவ்வளோ வேதனைகளை கொடுத்துரும். நீங்கள் ஜெயிக்கிற வாய்ப்பை தள்ளி போட வச்சிடும். அதுக்காக இந்த மாதிரி நாட்களை விட்டுட்டு மீதி நாட்களில் வாங்க. நீங்கள் ஜெயிச்செல்லாம் அட்டகாசமாக வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருங்க. நல்லதே நடக்குங்க. நற்பவி. நான் உங்கள் கோவிப்பிரியன். நற்பவிங்க.